கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதுதாங்க நடந்திருக்கு. போன வருஷம் என்ன நடந்ததோ அதே மாதிரி மே 3ல நடந்திருக்கு. எப்பா மறக்க முடியாத ஒரு கேமா இருக்க போகுதுங்க. லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எவ்வளவோ மேட்ச் வந்துட்டு 200 சேஸ் பண்ணி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா சின்னசுவாமியில் ஜெயிச்சிருக்காங்க. இதே சின்னசுவாமியில் ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க. ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டீம் மோதும் போதும் அதுவும் எஸ்பெஷலி சின்னசுவாமியில் ஒரு தனி வைபு. ஐபிஎல் உடைய உண்மையாலுமே இந்த ரெண்டு டீமுக்கான முக்கியத்துவம் எங்கேயோ போக போது வரப்போற காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு ஆர்சிபி செம பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃப்ல எதுவுமே சாதகமா போகல. இருந்தாலும் கடைசி ஓவர் அவங்களுக்கு சாதகமா போச்சு. மேட்ச்ல என்ன நடந்தது, எங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹோம் மேட்சஸ் ஜெயிச்சாகணும். மீதி இருக்கக்கூடிய 3 மேட்ச்லையும் ஏதாவது 1 இல்ல 2 ஜெயிச்சா பெட்டரு. 3மே ஜெயிச்சா அல்டிமேட்டுங்க. டாப்ல போய் உட்காந்துக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீசன் ஃபர்ஸ்ட் டிராஃபி கம்மிங்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகேவா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செம்மையா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேல 70 ரன் நோ லாஸ். ஜேக்கப் பத்தல் பாராட்டி ஆகணுங்க. ஃபில் ஷாட் இல்லைனுங்கிற குறைய அவர் காமிக்கவே இல்லை. மஜா இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி எப்பவுமே ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோவா ஆடி பார்த்துருப்போம். இன்னைக்கு செம்ம ஃபாஸ்டா அவரும் ஆடினாரு. சிஎஸ்கேங்கிற ஒரு வெரி பிக் மேட்ச்ங்கிற ஒரு வெரி தான். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 70 ரன் அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேயர் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் 2 பேர் கேம் எடுத்துட்டு போனாங்க. 10 ஓவரில் 100 அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆனால் மிடில் ஓவரில் சிஎஸ்கே செம்ம பவுலிங் 10 ரன்னா கலக்கிட்டாருங்க. அவர் ஏன் பேபி மலிங்கானுங்கிறத காமிச்சிட்டாரு. யாக்கர் நல்லா நெயில் பண்ணாரு. சூப்பராகவே போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. போன மேட்ச் அடி வாங்கினேன், இந்த மேட்ச் வச்சு செஞ்சுட்டாரு. சூப்பர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட 18 ஓவரில் வரும் 157 160 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. மிஞ்சி போனால் 180 190க்குள்ள வர வேண்டிய டார்கெட் தான். ஆனால் எங்கிருந்தோ வந்தாருங்க ஒரு மனுஷன். என்ன அடி சும்மா பிரிச்சு வீசிட்டாரு. ரொமேரியோ ஷெப்பர்ட். எத்தனை பேர் இவரை பற்றி நான் வீடியோவில் சொன்னதை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ப்ரீவியஸ் ஒரு 3 மாதத்துலேருந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ரொமேரியோ ஷெப்பர்ட் அவர் குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. டிம் டேவிட் மாதிரி இருக்கு. டிம் டேவிட் இல்லை இவர் 11ல் இருக்கணும்னு சொன்னோம். இவங்க 2 பேருமே 11ல் இருந்தாங்க. டிம் டேவிட்டுக்கு இன்னைக்கு படவே இல்லை. ஆனால் அவரு பிரிச்சு வீசிட்டாரு. ஃபாஸ்டஸ்ட் 50 14 பால்ல 50 செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50ங்கிறத சொல்லி ஆகணும். என்ன ஒரு அடிங்க. அதுதான் மேட்ச் வின்னிங்னா 214 டார்கெட்டு. போன வருஷம் சேம் டிக்டோ இதே டார்கெட் தான். இதே தான் நடக்குது சின்னசுவாமியில். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல ஷேக் ரஷீத் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாரு. ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லேருந்து நிறைய பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாசிட்டிவ்ஸாக இருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஸோ அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு யங் மேன் கிட்ட இருந்து. அண்ட் சாம் கரன் இன்னைக்கு அவர் சோதிக்கல. பட் இருந்தாலுமே ரவீந்திர சிங் ஜடேஜா பிக் சல்யூட்டுங்க. அவரை வந்துட்டு அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரெல்லாம் இந்த ஃபார்மேட்டுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்பர் 4 அவருடைய பிளேஸுங்கிறத காமிச்சிருக்காரு. லாஸ்ட் ஒரு 4 மேட்சாக நம்பர் 4ல் தான் இறங்குறாரு. அதில் 3 மேட்சஸ் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் 250யும் அடங்கும். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜட்டு உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். கடைசி வரைக்கும் போராடினாரு. ஆனால் மேட்சை மாற்றினது எங்கே தெரியுமா? இவ்வளோ தூரம் சூப்பராக வந்துட்டு இருந்த பார்ட்னர்ஷிப்பு ஒரு சமயத்தில் டெவால் பிரேவிஸ் உள்ள வந்தோடனே அவுட்டு. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து நியாயப்படி பார்த்தா ஆர்சிபி பக்கம் தான் இருக்குது. நான் அந்த விஷயத்தை வந்துட்டு நான் அப்புறம் ஒரு செப்பரேட் வீடியோவில் நம்ம போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் தோனி அவர்கள் வந்தார். ஏர்லியாகவே வந்தார். ஒரு குயிக்காக அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறத முடிக்கணுங்கிற மாதிரி வந்தார். ஆனால் அவங்க வந்து உடனே சுயாஸ் ஆப்ரேட் பண்ண விதம் சூப்பருங்க. ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் சுயாஸுக்கு அந்த ஓவர் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் அவர் தான் வந்துட்டு பவுல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் எம்எஸ் தோனிங்கிறத நல்லா பண்ணார். அவரும் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஜட்டு கொடுத்தாரு. ஆனால் ஜட்டுனாலையும் கனெக்ட் பண்ண முடியல. அந்த ஓவர்லையும் ஒரே 6 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக கடைசி ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ ரன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஏகப்பட்ட டிராமா. ஸோ 6 போனது மட்டும் இல்லாமல் நோ பால் போட்ட உடனே ஸோ தோனி அவர்களுடைய அவுட் ஒரு சூப்பரான ஒரு விக்கெட். எஸ்டையால் தோனி ஃபைனல் ஓவர் நெவர் எண்டிங் ஸ்டோரிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிவம் தூபே வந்தார். அவருக்கு ஒரு நோ பால் போட்டார். முடிஞ்சு போச்சு. 3 பாலுக்கு 7 ரன் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அடுத்த 3 பால் நச்சுன்னு கால்குள்ளேயே வச்சாரு. பிக் பண்ண முடியாத ஒரு லென்த்து. ஆர்சிபி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். அதே 214 டார்கெட்டு, அதே மாதிரியான ஃபைனல் ஓவரு. ஆனால் இந்த தடவை 2 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஆர்சிபிக்கு ஹோப் இருக்குது. அவங்களா எதாவும் பண்ணிக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பேட்டிங் பாருங்கள். டிம் டேவிட், ரொமேரியோ ஷெப்பர்ட் ஆடுறாரு. ஜித்தேஷ் சர்மா இருக்காரு. படிக்கல், பட்டிதர். ஸோ அதுக்கப்புறம் மேலே பாருங்கள். ஸோ விராட் கோலி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபில் ஷால்ட்டுக்கு பதிலாக இவர் வேறு வந்துருக்காரு.
வச்சிருக்காரு. குருநால் பாண்டியா நடுவுல இருக்காரு. எக்ஸலன்ட் பேட்டிங் யூனிட். பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் அடி வாங்குற மாரி இருக்கு. நெறைய பேர் என்ன சொன்னாங்க, ஹேசல்வுட் இருந்தா சரியாயிரும்னு சொன்னாங்க. அப்படி கிடையாதுங்க. ஹேசல்வுட்டோட வேலைய லுங்கி எங்கடி நல்லா பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அவரு இன்னைக்கு செம்மையா போட்டாரு. உண்மையாலுமே பிரில்லியன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். அவர பத்தி பேச மறந்துட்டேன் பாருங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா பாராட்டியே ஆகணும். ஹேசல்வுட் மட்டும் இல்லைங்க. ஆனா பவுலிங் யூனிட்ல அடி வாங்குது. புவிய மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ஓவர்ல பொளந்துட்டாங்கன்னா, அடி வாங்குறாங்க. அது தெரியுது. ஸோ இன்னைக்கு நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால தப்பிச்சுட்டாங்க. டோட்டல் நல்லா போட்டதுனால தப்பிச்சுட்டாங்க. இதுவே 180, 190 டோட்டலா கஷ்டங்க. ஆப்போசிட் டீம் சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா டோர்னமெண்ட் எண்டு நெருங்க ஆர்சிபிக்கு மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களா இது இருந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அதை தாண்டி இன்னைக்கு ஃபீல்டிங் ரொம்ப சுமார். எத்தனை கேட்ச் டிராப். விராட் கோலி கேட்ச் இல்ல. ஐ மீன் அந்த பவுண்டரி விட்டு நான் அன்னைக்கு தாங்க பார்க்குறேன். ஸோ பவுண்டரியெல்லாம் க்ரூசியல் டைம்ல விட மாட்டார் மனுஷன். அவரே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோக்கா செலிப்ரேட் பண்ணல. அவர் கண்ணில் இருந்து தண்ணியே வந்துருச்சு. ஸோ பிகாஸ் வந்துட்டு அவர் விட்டுட்டாருங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஆனால் மேட்சை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆனாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தே ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் சிஎஸ்கே உண்மையாலுமே அவங்கள பற்றி நம்ம பெருமைப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த சீசன்லேருந்து செம்மையாக வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சாங்க. இப்போ யங்ஸ்டர்லாம் உள்ள வந்திருக்காங்க. ஸ்குவாடு ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. சாம் கரன் 3 நம்பர் சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். மேபி அவர் அடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் அடிச்சிருவாரு. நம்ம 4ல ஜடேஜா, அதுக்கப்புறம் ஆயுஷ் மத்ரே, அதுக்கப்புறம் பிரேவிஸ், தூபே, தோனி அப்படிங்கும்போது சூப்பரான ஒரு 11 தான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் வேணும். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நெக்ஸ்ட் சீசன் போவாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இருந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.